இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 23 பேரை விடுதலை செய்ய கோரி ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் இன்று ஒரே நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லாமல் படகுகளை கரையோரம் நிறுத்தி வைத்துள்ளனர். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள விசைப்படகுகளை தாயகம் கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் மீனவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தடையை மீறி நடைபயணம் மேற்கொண்டதாக தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை மீது ஆம்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார். இவர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் கடந்த 2ஆம் தேதி நடைபயணம் மேற்கொண்டபோது பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தடையை மீறி ஊர்வலம் சென்றதாக புகார் இருந்தது. இது தொடர்பாக அண்ணாமலை உள்ளிட்ட 12 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே தென் சென்னையில் வரும் 11ஆம் தேதி நடைபெறும் என் மக்கள் யாத்திரை பொதுக்கூட்டத்தில் பிஜேபி தேசிய தலைவர் JP நட்டா பங்கேற்க உள்ளார். சென்னையில் மதுபோதையில் 20க்கும் மேற்பட்ட வாகனங்களை சேதப்படுத்திய இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சேத்துப்பட்டு பிருந்தாவன் பகுதியில் சாலையோரம் அப்பகுதி மக்கள் வாகனங்களை நிறுத்தி வைத்துள்ளனர். இந்நிலையில் நேற்று இரவு மதுபோதையில் வந்த 5 இளைஞர்கள் இரும்பு கம்பிகளால் கார், ஆட்டோ, இருசக்கர வாகனங்களின் கண்ணாடிகளை அடித்து உதைத்து சேதப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதன் பேரில் வந்த போலீசார் போதை ஆசாமிகள் 2 பேரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள 3 பேரையும் தேடி வருகிறார்கள். முதல்வர்கள் அல்லது ஆளுநர்கள் தங்களுக்கான வரைமுறைகளையும் சட்ட திட்டங்களையும் பின்பற்றி நடந்து கொண்டால் மோதல்கள் ஏற்படாது என்று நாகாலாந்து மாநில ஆளுநர் இல கணேசன் கூறியுள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நரேந்திர மோடியே மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்பது சாமானிய மக்களின் ஆசையாக உள்ளதாக தெரிவித்தார். குறிப்பாக ஒரு சில கட்சிகளை சார்ந்த முதல்வர்கள் இருக்கிற இடத்துல மாத்திரம் ஆளுநருக்கும் அவருக்கும் பிரச்சனை வருது. மற்றவங்களுக்கு ஏன் அதே பிரச்சனை வரல அப்படிங்கிறது தெரியல. எனக்கு விசாரிக்கணும். நான் இருக்கிற நாகாலாந்துலேயோ அதுக்கு முன்னாடி நான் மணிப்பூரில் ஆளுநராக இருந்தபோதோ அல்லது மம்தா பானர்ஜி அவர்கள் இருக்கிற மேற்கு வங்காளத்திலேயும் நான் ஒரு 3 மாதத்துக்கு மேலே பொறுப்பாக இருந்தேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக தான் நடந்தது. அதனால் இதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது, சட்டம் இருக்குது. அதன்படி அவங்கவுங்க நடந்தாங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிஜேபியின் நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் கோவையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட கட்சியின் மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மத்திய அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் பிஜேபியினர் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிஜேபியில் யார் வேட்பாளராக நிறுத்தப்பட்டாலும் அவரின் வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என்றும் வானதி சீனிவாசன் கேட்டுக் கொண்டார். பொறுத்த வரைக்கும் தேசிய தலைமை அறிவிக்கின்ற வரை யாருமே எந்த வேட்பாளர்களை குறித்தும் தகவல் சொல்றதுக்கோ இல்லை கருத்து சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தேசிய தலைமை சொல்கின்ற வரை யாராக வேட்பாளராக இருந்தாலும் அந்த வேட்பாளருடைய வெற்றிக்காக ஒட்டுமொத்த கட்சியும் பாடுபடும். அதாவது ஒரு அரசியல் கட்சி தேர்தல் காலத்தில் எப்படி அணுகுவது அப்படிங்கிறது ஒரு பொதுவான வழிகாட்டுதல். அது கூட்டணியா இருந்தாலும் தனித்து நின்றாலும் தேர்தல் பணிங்கிறது ஒரே மாதிரியான பணிதான். அதுல வித்தியாசம் எதுவும் கிடையாது. மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் சென்னை பெரியார் திடலில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிஜேபியை வீட்டிற்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்தார். திமுக அரசின் சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்துக் கூறி நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற தொண்டர்கள் உழைக்க வேண்டும் என்றும் உதயநிதி கேட்டுக் கொண்டார். முகவர்கள் இந்த வெற்றி உங்க கையில தான் இருக்கு. எனவே மக்களோட மக்களாக பயணிங்க, அவங்களோட பழகுங்க, அவங்களோட பிரச்சனையை கேளுங்க, நம்முடைய ஆட்சியுடைய திட்டங்களை கொண்டு போய் சேருங்க, ஒவ்வொரு வீட்டையும் கொண்டு போய் சேருங்க. அவன்கிட்ட போய் இதை பற்றி சொல்லுங்க, இந்த திட்டத்தினால பயன்பெற்று இருக்கேங்கிறத அவனுக்கு எடுத்து சொல்லுங்க. நாடாளுமன்ற தேர்தல் பணி அந்த வெற்றி என்பதை கூறிக்கொண்டு
மாவட்டம் கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வடுகந்தாங்கலில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் வணிக வளாகத்தை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார். பின்னர் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், கேவிக்குப்பத்திற்கும் காவிரி கூட்டு குடிநீரை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இப்பகுதியில் அரசு கலைக்கல்லூரி துவங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் துரைமுருகன் குறிப்பிட்டார். என்னுடைய பொன்னை என்ற இடம் காட்பாடியிலே ஒரு தொகுதி. அந்த காலேஜை பள்ளிமல்லியில் கொண்டாந்து கடைசியில் சேர்க்காட்டில் கொண்டாந்து கட்டிட்டேன் ஒரு காலேஜை. அடுத்த வருஷம், அதாவது இந்த வருஷம் வருகிற பட்ஜெட்டில், தேர்தலுக்கு பிறகு வருகிற பட்ஜெட்டில் நீண்ட நாள் நான் சொல்லிக் கொண்டிருப்பது கேவிக்குப்பத்தில் ஒரு பெண்கள் கல்லூரி உருவாக்கப்படும் என்பது. அதையும் நான் நிச்சயமாக செய்துவிடுவேன். நான் சொன்னதை எதையும் இதுவரையிலே நான் செய்யாமல் போவதில்லை. சென்னை பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் 1992 முதல் 2023 வரை வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் படித்த மாணவர்கள், பணியாற்றிய பேராசிரியர்கள் ஆகியோர் தங்களின் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். அவர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். 3 பேருமே எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். 3 பேர்கிட்டையுமே நான் அடிக்கடி பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு எல்லாரும் வரணும், நம்ம நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும், அது யார் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண வேண்டியதுதான். அவரால் தான் இந்த சங்கத்தை ஆரம்பித்ததுக்கு இடம் வாங்குறதுக்கு பணம் கொடுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவர் தான் அந்த இடத்த வாங்கிறதுக்கு பணம் கொடுத்தாரு. அது வாங்கி அது கடனில் இருந்ததை அந்த கடனை அடைச்சவர் விஜயகாந்த். ஸோ இன்றைக்கி ஒரு கட்டடம் பாதியில் நிற்குது. கூடிய சீக்கிரம் அந்த கட்டடம் முடியணும், அதுதான் என்னுடைய ஆசை. திருத்தணி அருகே பூனிமாங்காடு அரசு பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த பள்ளியில் 1990 முதல் 1991 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு படித்த முன்னாள் மாணவ மாணவியர்கள் 52 பேர் ஒருங்கிணைந்து தங்களது மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். தங்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்களுக்கு மாலை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் அவர்கள் ஆசீர்வாதம் பெற்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் தமிழ்நாடு பெஸ்ட் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் கூட்டமைப்பு சார்பில் முதல் மாநில மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பட்டியல் இன மக்களுக்கு அதிகாரத்தையும் உரிமையையும் வழங்கும் ஒரே கட்சி திமுக மட்டுமே என்று குறிப்பிட்டார். எந்த அளவுக்கு நம்பியிருக்காங்க, எந்த அளவுக்கு நம்ம சமூகத்தை சார்ந்த மக்களை நம்பியிருந்தால் இந்த அளவுக்கு முதல்வர் தலைவர்களே பக்கத்தில் வச்சிருக்கிறார். அதே போலதான் நம்ம கழக தலைவரான தளபதி அவர்களும் இன்னைக்கு எனக்கு இதுவரைக்கும் நிர்வகிக்காத சுற்றுலாத்துறை தந்தாரு, இதுவரைக்கும் நிர்வகிக்காத பெருமைமிக்க வனத்துறையை தந்திருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம அவரால் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். ஈரோட்டை அடுத்துள்ள விஜயமங்கலத்தில் 16,000 பெண்கள் கலந்து கொண்ட வள்ளி கும்மியாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒரே இடத்தில் 16,000 பேர் பங்கேற்றது கின்னஸ் சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளது. ஈரோடு விஜயமங்கலத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டை ஒட்டி பெண்கள் மட்டுமே கலந்து கொண்ட வள்ளி கும்மியாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வள்ளி கும்மி நடனம் தோன்றிய விதம் குறித்தும் அதனுடைய பரிணாம வளர்ச்சி குறித்தும் விளக்கி கூறப்பட்டது. 16,000 பெண்கள் ஒரே விதமான அசைவுகளுடன் கின்னஸ் சாதனைக்காக வள்ளி கும்மி நடனம் ஆடினர். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மதுரை கோட்டத்திற்கு உட்பட்ட 12 ரயில் நிலையங்களில் வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருவதாக தென்னக ரயில்வே மதுரை கோட்ட வணிக மேலாளர் கணேசன் தெரிவித்துள்ளார்.
திருச்செந்தூர் ரயில் நிலையத்தில் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து நிறைவு பெற்ற பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் 50% பணிகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். 16 crore ஆக்கும் இந்த ப்ராஜெக்ட் டோட்டலாக. அதில் என்ஜினியரிங் ஒர்க்குக்கு 6.78 crores ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸ்டேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் அம்ருத் பாரத் ஸ்கீம். அதில் நம்ம திருநெல்வேலியில் எத்தனை ஸ்டேஷன்? இதில் திருநெல்வேலி கிடையாது, திருச்செந்தூர் மட்டும்தான். திருச்செந்தூர், தூத்துக்குடி இந்த பக்கத்தில் டவுன் சவுத்தில். திருநெல்வேலி ஸ்டேஷனில் தனியாக ஒரு ஒர்க்கு நடக்கிறது. அது ஸ்டேஷன் ரீடெவலப்மெண்ட் ஒர்க் இருந்துட்டு, அதுக்கு இந்த ஸ்டேஷன் ஸ்கீமுக்கு சம்மந்தம் கிடையாது. இந்த பணிகள் எல்லாமே இந்த இதில் முடிஞ்சிடும். இந்த சொல்லப்பட்ட பணிகள் எல்லாமே இதில் முடிஞ்சிடும். ராணிப்பேட்டை அருகே விபத்தில் மூளைச்சாவு அடைந்த கார் ஓட்டுநரின் உடல் உறுப்புகள் மருத்துவமனைக்கு தானம் செய்யப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவை சேர்ந்தவர் ருத்திரகோட்டி. கார் ஓட்டுநரான இவர் விபத்தில் சிக்கினார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் மூளைச்சாவு அடைந்தார். இதையடுத்து அவரது உடல் உறுப்புகளை தானம் செய்ய குடும்பத்தினர் முன்வந்தனர். அவரது இதயம், நுரையீரல், சிறுநீரகம், கல்லீரல் போன்ற உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெற்ற பிஜேபி மகளிரணி மற்றும் இளைஞரணி மாநாட்டில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீலகிரியில் 15 ஆண்டுகளாக எம்பியாக இருக்கும் ஆர் ராசா மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். இங்க இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் மேல மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. மக்களை சந்திப்பதில்லை, மக்கள் குறைகளை தீர்ப்பதில்லை. கிட்டத்தட்ட 15 வருடம் அவர் இங்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் மக்களுக்கு தேவைகளை செய்யவில்லை என்பது மக்களுடைய ஆதங்கமாக இருக்கிறது. ஆந்திர மாநில அமைச்சர் ரோஜாவின் உதவியாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பைபாஸ் சாலையில் வசிக்கும் பிரதீஷ் என்பவர் அமைச்சர் ரோஜாவின் உதவியாளராக இருந்து வருகிறார். இவர் நடைபயிற்சி சென்றபோது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக தெலுங்கு தேசம் கட்சியின் நகரி பகுதியைச் சேர்ந்த நவீன், சிரஞ்சீவி, பரசுராம் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே முன்விரோதம் காரணமாக பிஜேபி நிர்வாகி கடை மீது பெட்ரோல் குண்டு வீசிய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்ட பிஜேபி இளைஞரணி செயலாளராக லிங்கராஜன் என்பவர் பதவி வகித்து வருகிறார். இவர் திருச்சுழி அருகே உள்ள வீரசோழன் வடக்கு தெருவில் டிஜிட்டல் பிளக்ஸ் மற்றும் ஸ்டுடியோ கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் அவரது கடையில் மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசினர். இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் வீரசோழன் பகுதியைச் சேர்ந்த கொங்கு செல்வம் என்பவரை கைது செய்துள்ளனர். ஸ்காட்லாந்து போலீசுக்கு நிகரான காவல்துறை என கூறும் தமிழக காவல்துறை வேங்கை வயல் சம்பவத்தில் 150 பேருக்கு மேல் ரத்த பரிசோதனை செய்து 1 ஆண்டு ஆன பின்பும் இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை என இந்திய குடியரசுக் கட்சியின் மாநில தலைவர் சேகு தமிழரசன் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அவர் இதனை தெரிவித்தார். வேங்கை வயல்ல ஒரு கிராமத்துல நடந்த ஒரு குற்றத்தை ஓராண்டுக்கு மேலாகி 3-4 தனிப்படைகள் நியமிக்கப்பட்டு 150 பேருடைய ரத்த பரிசோதனை செய்யப்பட்டு இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியலையே. எப்படி இந்த அரசாங்கம் முடியாம போச்சு? யாரை காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் காலதாமதம் செய்கிறது? யாரை காப்பாற்றுவதற்கு? இது எவ்வளவு அதிசயமா இருக்கு. அறுபது வயதிற்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு மாதம் 5000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சியில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமயபுரம் டோல்கேட் அருகே டிராக்டர்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் விளைபொருட்களுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர்.
புதுக்கோட்டையில் குளத்தூர் ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 800 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். போட்டியில் முதலில் குளத்தூர் ஐயனார் கோவில் காளை ஊர் மரியாதை செலுத்தி அவிழ்த்து விடப்பட்டது. பின்னர் அவிழ்த்து விடப்பட்ட ஒவ்வொரு காளையையும் மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டு தழுவினர். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.